ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா ஹோசூரில் இருக்கிற பிரம்மா ஹில்ஸில் இருக்கோங்க. ஸோ ஹோசூரில் வந்து 3 ஹில் டெம்பிள்ஸ் இருக்குது. சிவன் மலை, விஷ்ணு மலை, பிரம்ம மலை. ஸோ இப்போ நாம் இருக்கிறது வந்து பிரம்ம மலை. ஸோ இங்கே வந்து பிரம்மா கோவில் இருக்குது மலை மேலே. கீழே வந்து வாராகி அம்மன் டெம்பிள் இருக்குது, அப்புறம் ஒரு சித்தர் பீடம் இருக்குது, ஒரு குகை கோவில் இருக்குது. ஸோ நாம் இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்மா டெம்பிளுக்கு மேலே படியேறி போகணும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரம்மா ஹில்ஸ்க்கு எப்படி போகலான்னு பார்த்துடலாங்க. நீங்கள் வந்து சந்திரசூடேஸ்வரர் டெம்பிள் நேஷ்னல் ஹைவே சைட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை பஸ் ஸ்டாண்ட் சைடு இருந்து வந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சைடு இருந்து வந்தாலும் சரி, இந்த அசோக் பில்லர் இருக்கு பாருங்க, அசோக் பில்லர்ல இருந்து ராயக்கோட்டை போகிற ஹைவேல திரும்பணும். ராயக்கோட்டை போகிற ஹைவேல திரும்பினா இங்கிருந்து வந்து ஒரு 300 to 400 மீட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பிரம்மா ஹில்ஸ் போகிறதுக்கான ரைட் சைடு வந்து ரோடு கட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரம்மா ஹில்ஸ் போகிற வழிங்க ஹோசூரில். ஸோ இதுதான் வந்து லேண்ட்மார்க்கு, அசோக் பில்லர் தான் லேண்ட்மார்க்கு. அசோக் பில்லர்ல இருந்து ராயக்கோட்டை ஹைவேல போகணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ராயக்கோட்டை ஹைவேலிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரசூடேஸ்வரர் டெம்பிள் தெரியும். இது வந்து சிவன் ஹில்லு. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம ரைட் கட் பண்ணோம். கலியுக பிரம்மதேவர் கோவில்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வழியில உள்ள போனா இங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த ஹில் தான் வந்து பிரம்மா ஹில்ங்க. ஸோ நாம் அசோக் பில்லர்லேருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நாம் பிரம்மதேவர் டெம்பிள் போகலாம். ஹில் மேலே இருக்குது, கீழே வந்து வராகி அம்மன் டெம்பிள் இருக்கும். ஸோ ரெண்டையுமே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடிவாரத்தில் இருக்கிற பிரம்மா ஹில்ஸோட அடிவாரத்தில் இருக்கிற வாராகி அம்மன் டெம்பிள் இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வாராகி அம்மன் டெம்பிள். இன்னுமே வந்து நிறைய மண்டபங்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பழைய கோவில் அண்ட் சித்தர்கள் எல்லாம் வந்து தவம் செஞ்ச இடம். அதை வந்து இப்போ நிறைய மடம், அதுக்கப்புறம் கோவில் இதெல்லாம் கட்டி விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு குகை கோவிலும் இருக்கு. வாங்க நம்ம போய் வழிபட்டுட்டு வரலாம். மக்கள் பாருங்க, மேலே படியில் ஏறி மேலே கோவில் இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம பிரம்மா டெம்பிள் போக முடியாது. நாம் போய் சுற்றிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம பிரம்மா ஹில் மேலே ஏறணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம குகை கோவில் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நம்ம பிரம்மா ஹில் அடிவாரத்தில் இருக்கிற வாராகி அம்மன் திருக்கோவில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து இந்திராட்சி பீடம் அப்படின்னும் சொல்கிறாங்க. பத்ரகாஷின்னு வந்து இதோட பழைய பேர். ஸோ நம்ம அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் குகை கோவில், வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிரம்மா ஹில்ஸோட குகை கோவிலுங்க. இது வந்து சிவன் டெம்பிள். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சித்தர்களெல்லாம் வழிபட்ட இடத்த வந்து அல்லது தவம் புரிஞ்ச இடத்த வந்து சிவன் கோவிலாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பைரவன் படுத்திருக்கான். ஸோ நாய்க்குட்டிகளை பைரவன் சொல்லுவாங்க சித்தர் மரபில். ஸோ இதுக்குள்ளே நாம் உட்காந்து தான் போகணும். வந்தாச்சுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருகுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிரம்மர் கோவில், சித்தர் பீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குகை கோவிலுங்க. இங்கே பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சித்தர்கள் வழிபட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிவன் பார்வதி வழிபாட்டுக்காக பிரதீட்சை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து தத்துவங்கள் தான். சிவன் சக்திங்கிறது வந்து யூனிவர்ஸோட ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். அப்படிங்கிறதுனால நாம் சிவன் சக்தியை யூனிவர்ஸாக வழிபடுறோம். அண்ட் ஜோதி வடிவில் தான் நம்ம வழிபடுறோம் இல்லையா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நம்ம சுத்த சன்மார்க்க மரபில்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து குகை கோவில் இருக்கோம். பிரம்மா மலைக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிற குகை கோவிலுங்க. இது இந்திராட்சி பீடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இந்த பீடம் வந்து நிறைய சித்தர்கள் வந்து இங்க தவம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த குகை கோவில் வந்து ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃபுல் மலை இருக்கு இல்லையா, பிரம்ம மலை, அதை வந்து ஹிந்து அறநிலையத்துறை வந்து கையகப்படுத்தி இருக்காங்க. சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் வந்து இதை இணைச்சிருக்காங்க இந்த ஃபுல் மலையுமே. ஸோ இந்த குகை கோவில், இந்திராட்சி பீடம், மேலே இருக்கிற பிரம்மா டெம்பிள் எல்லாமே வந்து இப்போ ஹிந்து அறநிலையத்துறைக்கு கீழே தான் வருது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, இதை மேம்படுத்துறதுக்காக இந்து அறநிலைய கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஹிந்து என்டோமெண்ட் போர்டு கீழே. ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி புனிதமான இடங்களை எல்லாம் நாம பாதுகாக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹோசூர் வந்து ஹோசூர் பெயர் காரணம் வந்து ஹொசா ஊரு. அதாவது ஹொசா ஊர்னா கன்னடத்துல புது ஊர்னு அப்படின்னு அர்த்தம். பட் இது வந்து வாழ்விடத்துக்காக கிரியேட் பண்ணதுனால புது ஊர்னு அமைச்சிருக்காங்க. பழைய காலத்துல வந்து இந்த இடம் வந்து பத்ரகாசி அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. ரொம்ப புனிதமான இடம். ஏன்னா 3 டெம்பிள் ஒரே இடத்துல, 3 மலை டெம்பிள், மலை கோவில்கள் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. சிவன் மலை, விஷ்ணு மலை, பிரம்ம மலை எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வங்க. நமக்கு ஹோசூருக்கு கிடைச்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். அதை நாம தத்துவங்களை மீறி மலைகள், இந்த மாதிரி குகைகள், நீரோடைகள் எல்லாமே வந்து நாம கடவுளாக தானே வழிபடுறோம். இயற்கையை தான் கடவுளாக வழிபடுறோம். இயற்கை ரொம்ப வைப்ஸோட இருக்கிற இடத்துல தான் வந்து சித்தர்கள் தவமும் செஞ்சிருக்காங்க. அதனால இப்போ நாம இருக்கிற இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ புனிதமான இடங்க. எத்தனை சித்தர்கள் வந்து இங்க தவம் செஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல நாம கால் பதிச்சிருக்கிறதே வந்து நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹோசூர் வந்தா கண்டிப்பா இங்க வாங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம இருக்கிறது, ஃபீல் பண்றது, நம்மளோட கால் தடங்கள் பதியறதே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். நாம குகை கோவில் வழிபாடு முடிச்சுட்டு குகையிலிருந்து வெளியே போறோங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும் நமக்கு வெளியே போறதுக்கு இடம். உட்கார்ந்துட்டோ தவழ்ந்துட்டோ தான் போகணும். நான் உட்கார்ந்துட்டு தான் போறேன். பேக் வேற இருக்கு. அப்பா வந்தாச்சுங்க. ஸோ இங்க பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும். நம்ம குமிஞ்சிட்டே தான் வரணும். ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. நாம வழிபாடு முடிச்சுட்டு வந்தாச்சு. தேங்க் காட் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கவர் இவ்வளோ புனிதமான இடங்களை நம்ம எப்பா கணேஷா சேனலில் கவர் பண்ணுறதே வந்து நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேங்க. நம்ம குகை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோவிலுங்க. ஸோ வெளியே வந்து விளக்கு வைக்கிறதுக்கான இடம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வழிபாடு நடந்துட்டுருக்கு. ஹோசூரில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா, எல்லா கோவில்களிலையும் தவறாமல் அன்னதானம் நடந்துட்டுருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹோசூரில். நம்ம சிவன் கோவில் தேரோட்டமாகட்டும், இல்லை கோட்டை மாரியம்மன் கோவில் விழாவாகட்டும், இல்லை இந்த மாதிரி எல்லா கோவில்கள்லையுமே அன்னதானம் சிறப்பாக நடக்கும் ஹோசூரில். வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மன் ஆலயத்துக்குள்ளே இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சித்தர்கள், இங்கே இருக்கிற சித்தர் பீடத்தோட சித்தர்கள். பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனோட சந்நிதி இருக்கு. ஃப்ரண்ட்லேயே வந்து விநாயகரும் முருகரும் வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மண்டல பூஜைக்கான அம்மன் அலங்காரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இது இந்திராட்சி பீடம்ங்கிற ஒரு பீடத்தினால மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. பிரம்மா ஹில்ஸ் அடிவாரத்தில் அம்மனுக்காக பூஜை நடக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் இருக்கும். வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே எப்படி வாராகி அம்மன் இருக்காங்களோ, இங்கே வந்து
நரசிம்மர் அவதாரத்தில் கூர்மா அவதாரம் இருக்கு இல்லைங்களா, வாராகி அம்மனோட மேல் வெர்ஷன்னே சொல்லலாம். ஸோ அங்கேயும் வந்து ஒரு சித்தர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரம்மா ஹில்க்கு கீழே இருக்கிற வாராகி அம்மன் டெம்பிளும் பார்த்தாச்சு, குகை கோவிலும் பார்த்தாச்சுங்க. இப்போ நாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு மேலே இருக்கிற பிரம்மா டெம்பிள், அப்புறம் கீழே இன்னொரு திருமூலர் ஸ்ரீசக்கரம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். வாங்க போகலாம். நம்ம வாராகி அம்மன் குகை டெம்பிளுக்கு கீழே அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோவில்கள் வந்து சில படிக்கட்டுகள் கட்டி மேலேயும் வச்சுருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்விரான்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், அங்கங்கே சூளம் நட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு அம்மன், எல்லா காவல் தெய்வங்கள் தானே. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாராகி அம்மன் குகை கோவிலெல்லாம் பார்த்துட்டு பிரம்மா டெம்பிளோட ஃப்ரண்ட் வந்தாச்சுங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்தோடனேவே வந்து இங்கே கீழே அரச மரத்துக்கு கீழே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், விநாயகருக்கும் நாக தேவதைகளுக்கும் ஒரு சின்ன கோவில். இது பழைய கோவில், அரச மரத்துக்கு அடியில் இருந்தது. இப்போ மேடையெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து கீழேயும் ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஸோ பிரம்மதேவருக்கு இருக்கிற ஒரு சில கோவில்களில் ஹோசூரில் இருக்கிற பிரம்மா ஹில் பிரம்மா டெம்பிளும் ஒன்றுங்க. பிரம்மா சரஸ்வதி இருக்கிற மிக சில கோவில்களில், ஆலயங்களில் ஹோசூரில் இருக்கிற பிரம்மா சரஸ்வதி கோவில் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அதிசயமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டெம்பிள் நீங்கள் பார்க்கவே முடியாது பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும். ஸோ இதுதான் வந்து நாம் கோவில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டு இருக்குது பாருங்கள். பிரம்மா கோவிலுக்கு கீழே இன்னொரு ரோடு போகுதில்ல, அதுதான் வந்து திருமூலர் பீடம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்ரீ சக்கரமெல்லாம் வந்து நிறுவியிருக்காங்க. அதையும் நாம் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிரம்மா டெம்பிள் மேலே போகிற படிக்கட்டுங்க. மலை மேலே இருக்கிற குட்டி பிரம்மர் கோவில் போகிற படிக்கட்டு. இங்கே என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, திருமூலர் ஸ்ரீசக்கர ஆலயம், சுயம்பு அர்த்தநாரீஸ்வரர் குகை, அஸ்வகபால குகை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 குகைகள் இந்த சைடு இருக்குது. மேலே போனோன்னா நம்ம பிரம்மர் டெம்பிள் போகலாம், பிரம்மதேவர் ஆலயம். நாம் ஃபஸ்ட்டு போய் இங்கே திருமூலர் பீடம், ஸ்ரீசக்கர ஆலயம், அதுக்கப்புறம் 2 குகைகள், இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. போகிற வழியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாம் ட்ரீஸு. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மூலிகை. அது வந்து நிறைய முளைச்சிருக்குங்க. நம்ம டீயெல்லாம் போடும்போது, எஸ்பெஷலி மகாராஷ்டிராலலாம் பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டினா அப்படி இருக்கிற பூனா, மும்பைலலாம் வந்து டீயில் நிறைய இந்த லீவ்ஸ் போடுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து லெமன் கிராஸு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில். லைக் சித்தர் மரபில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படின்னா, இந்த இலையை பிச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு மூந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக லெமன் வாசம் அடிக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மலை ஃபுல்லாகவே வந்து நார்மல் புற்கள் முளைச்சிருக்கிற மாதிரி சைடில் ஃபுல்லாக இந்த மூலிகை பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறேன். இது கொண்டு போய் வீட்டில் காலையில் டீ போடும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான மூலிகைங்க. நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு சப்ளை என்ஹான்ஸ் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய மூலிகை இது. ஸோ நம்ம பிரம்மமலையில் இது இருக்கிறதே வந்து நமக்கு கிடைச்ச பாக்கியம். அட்லீஸ்ட் நான் வந்து ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த மாதிரி அரிய மூலிகைகளெல்லாம் கிடைக்கிறது. ஸோ அதனால தாங்க மலை வளங்களை எல்லாம் வந்து நாம் காப்பாற்றணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரம்மமலைக்கு மேலே போயிட்டுருக்கோங்க, திருமந்திரம் ஸ்ரீசக்கரம் ஆலயம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து இன்னொரு மூலிகை இருக்குது பாருங்கள், இந்த எல்லோ கலர் பூக்கள். இதுதான் வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ டீயும் போட்டு சாப்பிட்டா சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் சித்தா மெடிசின் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நமக்கு லெமன் கிராஸ் மூலிகை ஒன்று இருக்குது, ஆவாரம்பூ மூலிகை ஒன்று இருக்குது, இன்னும் என்னென்ன மூலிகைகளெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அவ்வளோ சூப்பரான ஹில் இது. நல்லா நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய இடங்கள். சித்தர்கள் அங்கே தவம் செஞ்சுருக்காங்கன்னா அந்த இடம் வந்து சம்திங் ஸ்பெஷலாக தாங்க இருக்கணும்.
முக்கியமாக மூலிகைகள் ரசவாதங்களுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற இடமா தான் இருக்கும். ஏன்னா சித்தர்கள் வந்து வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த மலைகள் இருக்கிற மூலிகைகள் எல்லாம் வந்து ரொம்பவே புனிதமானது. இங்கே பாருங்க, ஆவாரம்பூ அண்ட் லெமன் கிராஸ் அட் த சேம் பிளேஸ் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து லெமன் கிராஸ்ங்க. ஸோ நாம் மேலே வந்தாச்சு. ஸ்ரீசக்கரம் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. சரஸ்வதி அம்மன் ஆலயம், ஸ்ரீசக்கரம் ரெண்டுமே. வாங்க போகலாம். சன்செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைமில் நாம் வந்திருக்கோம். நம்ம பிரம்மமலைக்கு மேலே வந்தாச்சுங்க. சன்செட் ஆகிற டைமில் என்ன அழகு அண்ட் என்ன வைப்ஸ் தெரியுமா? அவ்வளோ அமைதியாக ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இயற்கையாக வாழணுமா, இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஓசூர் நகர் மற்றும் வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முக்கிய அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க. பிரம்மதேவர், திருமூலர், ஸ்ரீசக்கரம், குகை சிவாலயம் திருக்கோயில்கள் மற்றும் பிரம்மமலையை சுற்றியுள்ள திருக்கோயில்கள். பிரம்மமலையை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் உத்தரவுக்கு இணங்க ஓசூர் அருள்மிகு சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் செயல் அலுவலரை தக்கார் நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஆகையால் மேற்கொண்ட மலையை சுற்றியுள்ள பகுதியில் மராமத்து பணிகளோ ஆக்கிரமிப்பு செய்தாலோ அத்துமீறி நுழைந்தாலோ இந்து சமய அறநிலையத்துறையின் சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயல்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை நல்லது, பாதுகாக்கப்பட்ட இடமா ஆயிருக்கிறது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான இடம், கண்டிப்பாக பாதுகாக்கணும் ஆக்கிரமிப்புகளில் இருந்து. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி விநாயகர் கோவில் இருக்குது. ரொம்ப பெருசாக கோவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பட் ஒரு மலைக்கே உண்டான அவ்வளோ அற்புதமான இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இடமா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு சரஸ்வதி அம்மனுக்கான ஆலயம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இங்கேயும் ஒரு அம்மன் வச்சுருக்காங்க, இன்னும் பிரதிஷ்டை செய்யாமல் வச்சுருக்காங்க, வெளியே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ரீசக்கரம் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசக்கர ஆலயம். ஸோ இது எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் வச்சுருப்பாங்க. அது சரஸ்வதி, சக்தி, லக்ஷ்மி எந்த கோவிலாக இருந்தாலும் ஸ்ரீசக்கரம் தான் வந்து யூனிவர்ஸோட டைமென்ஷன்ஸை வழிபடுற ஒரு தத்துவம்ங்க. ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸு, ட்ரையாங்கிள்ஸு எல்லாமே வந்து நம்ம யூனிவர்ஸை குறிக்கிறது தான். ஜியாமெட்ரி, மேக்ஸ் தானே எல்லாமே, நம்பர்ஸ். ஸோ அதை உணர்த்துற தத்துவமாக ஸ்ரீசக்கரத்துக்குனே வந்து ஒரு அழகான சின்ன ஆலயம் அமைச்சிருக்கிறது பிரம்மமலையோட சிறப்புங்க. படைத்தல் தொழிலுக்குரிய அம்சங்கள் இதெல்லாம் கரெக்டாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நம்ம திருமூலர் ஸ்ரீசக்கர ஆலய வழிபாட்டையும் முடிச்சாச்சுங்க. இந்த இடமும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கிருந்து நாம் குகை கோவில்களை நோக்கி போகலாம். இங்கே பாருங்கள், பின்னாடியே ஒரு குகை கோவில் இருக்குது. உள்ளே போக முடியுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. இதெல்லாமே வந்து சித்தர்கள் தவம் செஞ்ச இடம்தான். அப்பாடி, கரடு முரடாக இருக்குங்க. சேஃபான்னு தெரியல, பட் இருந்தாலும் நாம் ரிஸ்க் எடுப்போம். எப்பா கணேஷாக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏதாவது ஒரு தைரியம் வேணும்ல. ஓ,
இங்கே பாருங்க, இதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியலீங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருங்க. மக்களே, நம்ம குகைக்குள்ள வந்திருக்கோங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, ஏதாவது பாம்பு பூரான்னு இருக்குமான்னு. வாவ், எப்பா எப்படி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு குகை. இன்னொரு குகையும் இருக்கு. மேலிருந்து வென்டிலேஷன் எல்லாம் வர்றதுக்கான இடங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இங்கே பாருங்க, கொஞ்சம் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம்லாம் வந்து வரக்கூடாது. வாங்க நம்ம போகலாம். இவ்வளவுதான் இருக்கு கேப்பு, கொஞ்சம் தான் வரணும். ஓ மை காட், ஒரு குகை பார்த்தாச்சுங்க. எப்பா, பிரம்மமலையில் இருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள். வாங்க மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீசக்கர டெம்பிள் அங்கே இருக்குங்க. அங்கே இருக்கிற குகையும் பார்த்துட்டு நம்ம மலை மேலே ஏறி வந்திருக்கோம். இங்கிருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்களா? ஓ மை காட், ஹோசூரை சுற்றி இருக்கிற வயல் பரப்புகள். ஸோ இது வந்து ஒரு ஏரி. பட் ஏரி ஃபுல்லாக வந்து ஆகாய தாமரை மூடி இருக்கு. ரொம்ப பெரிய ஏரிங்க. ஸோ இந்த ஏரிக்கு அந்த சைடு தான் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு. ஸோ இது வந்து பெங்களூர் போகிற டைரக்ஷன். வாவ், சன்செட் ஆகுது பாருங்க, வேற லெவல் இருக்குங்க. பிரம்மமலையிலிருந்து ஹோசூர் பார்க்கறதுக்கு. ஹோசூர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வேலியாக தாங்க இருக்கும். அங்கே மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? கீழே வந்து ஒரு வேலி, அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து மலை மாதிரி தெரியும். நடுவில் வேலி இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏரி இருக்குது. ஹோசூரை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் இருக்குங்க. வாவ், வேற லெவல். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் தான். கருடன் பாருங்க, வாவ் செம்ம. ஓ மெஜஸ்டிக் மேன், செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்னைக்கு பிரம்மமலையில். ஃப்ரெண்ட்ஸ், பாறை மேலே ஒரு லில்லி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, வேற லெவல் அழகா இருக்குங்க. இவ்வளவு வெயில் காலத்தில் லைட்டாக தான் மழை பெஞ்சு எவ்வளோ அழகா பூத்திருக்கு பாருங்க. இன்னும் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் வச்சிருக்கோம் பிரம்மமலை தெரியல. வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்க்குற இடத்துல எல்லாம் நமக்கு லெமன் கிராஸ் இருக்கு. கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு போகலாம் போல். நம்ம டீ போட்டிருக்கு. மேலே நல்லா லஷ் க்ரீனாக முளைச்சிருக்கு. நேராக பிரம்ம டெம்பிளுக்கு மேலே சுற்றுறாங்க கருடன். இங்கே பாருங்க. ஸோ அதுதான் வந்து பிரம்மர் கோவில். வாங்க போகலாம். ஏங்க, நம்ம தலைக்கு மேலேயே வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியல. 2 பேர் இருக்காங்க. நம்ம விஷ்ணு மலை போகும்போதும் அப்படிதான் மேலேயே சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பிரம்ம மலை வந்தப்பவும் நம்ம மேலே சுத்திட்டு இருக்காங்க. என்னவோ கம்யூனிகேட் பண்றாங்க நேச்சர், யாருக்கு தெரியும். ஐயோ, வேற லெவல் சன்செட் சீன் பாருங்க பிரம்மமலையில. வேற லெவலுங்க. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல். அந்த சன்ரைஸ் விழுது பாருங்க கீழே மேகங்களுக்குள்ள இருந்து. நேச்சர் இஸ் ஆசம்ங்க. நத்திங் கேன் பீட் இட்ஸ் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீசக்கர ஆலயத்திலிருந்து மறுபடியும் பின்னாடி போய் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வரலான்னு நினச்சேங்க. ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஜோரில் நம்ம மலை மேலேயே வந்தாச்சு. பின்னாடி இருக்காரு பாருங்க பிரம்மர் டெம்பிள். வேற லெவல். ஹோசூரோட வியூ பாருங்க, 360 டிகிரி வியூ ஆஃப் அவர் ஹோசூர் மாநகராட்சி. வேற லெவலில் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
செம்ம அமைதியாக இருக்குது, நிறைய ரஷ் இல்லை, சூப்பர் இயற்கை வளங்கள், நல்ல காற்று, மேலிருந்து சன்செட் பார்க்குற அழகு வேற லெவலில் இருக்குது. அன்பிலீவபிள். ஃப்ரெண்ட்ஸ், நாம டாப் ஆஃப் த பிரம்மா டெம்பிள் வந்தாச்சுங்க. பிரம்மா ஹில் டெம்பிள் இதுதான் வந்து டெம்பிள். இந்த பீக் ஆஃப் த ஹில் மேலே இருக்கு. சின்ன டெம்பிள் தான், ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கற்களை அடுக்கி வைக்கிற பழக்கம் இருக்குங்க, முன்னோர்கள் ஞாபகார்த்தமா. நாம பிரம்மா டெம்பிள் வந்தாச்சுங்க. ஸோ இவர் தான் பிரம்மதேவர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருகுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாமே நமக்கு ஒரே கடவுள் தாங்க. சுத்த சன்மார்க்கத்தில் ஒன்னஸ் தான் எல்லாமே, கொல்லாமை தான் மிகவும் போற்றப்படுது. இதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், பள்ளி ஒன்று செதுக்கி வச்சுருக்காங்க கற்கள்லையே பிரம்மா டெம்பிள்குள்ள. சூப்பரில். ஆக மொத்தம் எல்லா உயிரினங்களையும் வழிபட்டிருக்காங்க. ஸோ நாம் சுத்த சன்மார்க்கத்தில் கரெக்டாக தான் வழிபடுறோம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம பிரம்மா டெம்பிளுங்க. இங்கே சரஸ்வதி அம்மனுக்கு ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. ஸோ பிரம்மா சரஸ்வதி 2 பேரும் இருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமான கோவில். நாம் இன்னொரு பிரம்மதேவர் டெம்பிள் பார்த்தது வந்து ராஜஸ்தானில் புஷ்கர்னு ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஹோசூரில் தான் பார்த்துருக்கோம். தனி சந்நிதி வேற எங்கேயுமே வந்து பிரம்மதேவனுக்குன்னு தனி சந்நிதியே கிடையாதுங்க. பிரம்மா ஹில் உச்சியிலிருந்து பார்க்குற வியூங்க. நம்ம சந்திரசூடேஸ்வரர் மலை, அது சிவன் மலை. சிவன் மலைக்கு பின்னாடி தான் வந்து விஷ்ணு மலை இருக்குது. இது வந்து மலை மேலே விளக்கேற்றுற இடம். பின்னாடி வந்து ஒரு தீர்த்தம் சொல்லிட்டு சின்ன சுனை இருக்குங்க. அதில் தண்ணி இருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் நாம் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், பார்க்குற இடம்லாம் வந்து லெமன் கிராஸ் தாங்க. ஸ்தல விருட்சமாக லெமன் கிராஸையே வச்சிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ லெமன் கிராஸ் இருக்குது பிரம்மமலை ஃபுல்லாகவே. இந்த மலையை போற்றி பாதுகாக்கணும். இயற்கை வளங்களோட டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் அழிச்சிடக்கூடாது. இயற்கையாக அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறையையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் போதும், பட் இந்த மூலிகைகளெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஹோசூர் சுற்றியும் இருக்கிற இயற்கை வளங்கள் பாருங்கள், பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி செம்ம அழகாக இருக்குது. நம்ம தென்பெண்ணையாறு இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஓடுது. தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். மக்களே, மலை மேலே இருக்கிற தீபம் பாருங்க. பிரம்மதேவர் மலை மேலே இருக்கிற மலைக்கோவில் தீபம். ஸோ மேலே இருந்து 3 ஹில்லையுமே இந்த மாதிரி தீபம் இருக்கும். செமையாக இருக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், சன்செட் ஆகுது. ஹோசூரா இப்படி அப்படின்னு நீங்கள் மலைச்சு பார்க்குற அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்கும் உங்களுக்கு. சுற்றியும் வந்து சிவன் மலை, பிரம்மன் மலை, விஷ்ணு மலைன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பிரம்மர் கோவில். இது நம்ம ஹோசூர் மாநகராட்சி. நம்ம சுனை இங்கே தான் இருக்குது. வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்தம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து மழை நீரை சேகரிக்கிறதுக்கான இடம். பட் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது. சம்மருங்கிறதுனால தண்ணீர் இல்லை. பட் ஆனால் மூலிகைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக தும்பை பூச்செடிகள். ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் வந்து தும்பை பூ வளரும். தும்பையும் வந்து மூலிகை, லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகைகள். நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சித்தர் மரபில்.
அதுக்கு பக்கத்துலேயே லெமன் கிராஸ் பாருங்கள். லெமன் கிராஸ் பார்க்குறதுக்கே வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோங்க. மழை பெஞ்சதுனால நல்லா லஷ் க்ரீனாக இருக்குது. பட் இன்னும் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீர்த்தத்துல எல்லாம் தண்ணீர் தேங்கும். அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கொஞ்சம் லெமன் கிராஸ் எடுக்க போகிறோம். பிரம்மமலையிலிருந்து நம்ம மூலிகை டீ போடுறதுக்கு. காலங்காத்தால் நம்ம டீ போடும்போது இந்த லெமன் கிராஸ் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா வர்ற மனமும் அற்புதமாக இருக்கும். உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் ஃப்ளோவும் செம்ம அற்புதமாக இருக்கும். வாங்க போய் எடுக்கலாம். மக்களே, நமக்கு தேவையான அளவுக்கு லெமன் கிராஸ் மூலிகை எடுத்தாச்சுங்க. வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிரம்மா ஹில், தேங்க்ஸ் ஃபார் தட் பிரம்மர், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறையா மூலிகை கலந்த உணவுகளை நிறைய எடுத்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரம்மர் கோவில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கீழே நடந்து போயிட்டுருக்கோங்க. வேற லெவல் அற்புதமான டெம்பிள்ங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், பார்க்குற இடம்லாம் நமக்கு அவ்வளோ அற்புதமான மூலிகை செடிகள். நடக்கும்போதே வந்து நமக்கு அவ்வளோ மனம் வீசுது. லெமன் கிராஸ் வந்து லெமன் கிராஸில் ஆயிலெல்லாம் செய்வாங்க. ஸோ பிரம்மமலையில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. அமைதியான பிளேஸு, ஆலயம் இருக்குது மேலே, ஸ்ரீ சக்கரம். நம்ம சயின்டிஃபிக்காக ஸ்பிரிச்சுவலாக நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள், பியூட்டிஃபுல் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு. வேறு என்ன வேணும் நமக்கு? வேறு லெவலில் இருக்குது. மேலே போகிறக்கு இந்த மாதிரி அழகான படிக்கட்டுகள் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸு. பட் இந்தளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்றைக்கி விளாக் எடுக்க வந்தங்காட்டி வந்து நம்ம பிரம்மமலையவே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ அற்புதங்கள் இருக்குன்னு வந்து நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ப்ளஸ் நம்ம கருட பகவான்ஸ் நமக்கு கம்பெனிக்கு மேலேயே சுற்றிட்டு இருந்தானுங்க. போயிட்டானுங்க போல், காணோம். நமக்கு தேவையான மூலிகைகளும் எடுத்தாச்சு. லெமன் கிராஸ் டீ போடுறதுக்கு இங்கே பாருங்கள், அவ்வளோ அற்புதமான மூலிகை இது. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் மட்டும் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ வில் பிகம் ரெகுலர் ஆஃப் டேக்கிங் லெமன் கிராஸ் டீ. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஹோசூரில் இருக்கிற பிரம்மமலையை பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஹோசூர் வந்தால் இல்லை பெங்களூர் வந்தால் ஹோசூர் வழியாக பிரம்மா டெம்பிள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு, பிரம்மர், சரஸ்வதி, ஸ்ரீ சக்ரா டெம்பிள், பின்னாடி இருக்கிற வாராகி, சித்தர் பீடம், குகை கோவில், இதெல்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு வழிபட்டு போங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். Cheers.